உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 730549774223. சங்கல்பம் செய்ய pujaHomam.org. நமசிவாய. ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள் இப்போ சொல்ல போகிறதில்ல, அது தனியாக நம்மளுடைய டுடேஸ் ராசி பலன் சேனலில் இருக்குது. கண்டிப்பான முறையில் பார்த்துருங்க. நீங்கள் இப்போது பார்க்கக்கூடிய நாளிலே இல்லை என்றாலும் அதற்கு அடுத்த நாள் வெளிவரும் கண்டிப்பான முறையிலே. அதாவது ஆடி மாதம் முதல் நாளன்று கண்டிப்பாக வெளிவரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது வரைக்கும் யாரும் அதை பார்த்ததில்லை, அப்படி ஒரு சேனல் நமக்கு இருக்கானே தெரியலை அப்படின்ற மாதிரி இருக்கிறவர்கள்லாம் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது ஃபஸ்ட் கமெண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேனலோட லிங்க் இருக்கும். இப்பொழுது ஆடி மாதத்திற்கான பணமந்திரம் ஸ்வர்ண மந்திரம், அதாவது தங்கம் அதிகமாக சேருவதற்கு அப்படின்றது. இந்த தடவை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையே பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவியருடைய மாதம். ஸோ எல்லோருமே இந்த ஒரு மாதத்திலே அம்மன் மட்டும் இல்லாமல் அம்பாள், அம்மன், தாயார் எல்லாரையும் கண்டிப்பான முறையிலே கொண்டாட வேண்டும் இந்த ஒரு மாதம் முழுவதும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம், மூலம், அஸ்வினி இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் ரிவர்ஸில் சொல்கிறேன், 3 ராசிக்காரர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு மாதத்துலேயுமே பார்த்தோம்னா அந்த மாதத்தில் ஒரு பர்டிகுலராக ஒரு 3 நட்சத்திரங்களுக்கு பரிகாரம், அந்த மாதத்தை பிறக்கிற ஒரு தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. அப்படி இப்போ இந்த அமாவாசை தோஷம், கிரகண தோஷம்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி. ஸோ அப்போ இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம். ஸோ இவங்க 3 பேருமே 3 நட்சத்திரக்காரர்களும் பண்ணிக்கொள்ள வேண்டும், சாந்தி செய்து கொள்ள வேண்டும். சாந்தி செய்வது என்ன அப்படின்றது பார்த்தோம்னா அன்னதானம் கொடுப்பது. மெயினாக பார்த்தோம்னா இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கேது உடையது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் கொள்ளு தானம் செய்வது அப்படின்ற மாதிரியாக விஷயங்கள் செய்கிறதும் சரி, அல்லது பார்த்தோம்னா அரசமர குச்சிகள், சமித்துகள் இருக்கு இல்லையா, அரசமர சமித்துகளை ஹோமங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது, ஹோம திரவியங்கள் வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கறது அப்படின்றது, வயதானவர்களுக்கு நிழல் தரும் விஷயங்கள் ஏதாவது செய்வது அப்படின்றது, இந்த மாதிரியாக பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த நாளில், அதாவது மாசப்புறப்பன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு விநாயகர் கோயிலில் போயிட்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு விளக்கேற்றி வைப்பது அப்படின்றது. அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது செகண்டரி தான். நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது ப்ரைமரி. நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு விளக்கேற்றி வைப்பது, நெய் விளக்கேற்றி வைப்பது, அவருக்கு அருகம்புல் வாங்கி கொடுக்கறது, முடிஞ்சதுன்னா அந்த கோயிலுக்கு அவருக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு ஏதாவது ஊதுவத்தி வாங்கி கொடுக்கறது, புஷ்பத்துக்கு பதிலாக நம்ம அருகம்புல் சொல்லிட்டோம், இதெல்லாம் பண்ணுறது அப்படின்றது. முடிஞ்சால் கொஞ்சம் ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு கொடுத்து நீங்கள் நிவேதனம் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் எடுத்துக்கொள்வது, இதெல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்ததாக இந்த ஒரு மாதத்திலே சூரியனுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்துடலாம். இதை புதுசாக பார்க்குறவங்க ஆடி மாத பணமந்திரம்னா என்ன, ஆடி மாத சொர்ண மந்திரம்னா என்ன நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இருக்கும். அநேகமாக நானே அதை சொல்லிடுவேன், பட் அதுவும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதில் பாருங்கள். இந்த மாதத்துடைய ஒரு சூரிய மந்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஏலக்காய் இருக்கு இல்லையா, ஏலக்காயை அந்த தோல் நீக்கி ஏலக்காயோடைய விதைகளை போட்டு சிறிதளவுனா நீங்கள் பொடியாக வச்சுருந்தீங்கன்னா கடையில் வாங்கியிருக்கக்கூடாது, நீங்களாக பொடிச்சதாக இருந்தால் பொடி யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஏலக்காயோட விதைகளை ஒன்று எடுத்து அப்படியே போட்டுட்டு இந்த சூரிய உதயத்திலிருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் சூரிய உதயம் ஆரம்பித்தோடனே இந்த மாதத்தில் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும். 3 முறை அர்க்கியம் விடுவது இந்த மாதிரி. ஓம் கிரிணி வருணாதித்யாய நமக, ஓம் கிரிணி வருணாதித்யாய நமக என்று 3 முறை நம்ம வாட்டர் அந்த மாதிரி விடுறோம், சரியா? இது ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரும். அதுக்கப்புறம் 3 தடவை விட்டுட்டு அப்படியே நம்ம நிறுத்தக்கூடாது. மனதார நம்ம அந்த மந்திரத்தினை சூரியனை பார்த்தவாறு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது. வேலையிலே உயர்வு, நமக்கு நடக்காத காரியங்கள் தடைகளாக இருக்குது, எல்லா காரியமும் தடையாக இருக்குது, எனக்கு ஒரு உயர்வே இல்லைன்னு நினைக்கிறவர்கள், என்னை அதிகமாக மற்றவர்கள் தாழ்வுபடுத்துகிறார்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள், எனக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க, இது மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களுக்குமே பார்த்தோம்னா இது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக. அரசாங்க வேலை, அரசாங்க பரீட்சை, இதற்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். வேறு உடல் ரீதியாக எலும்பில் பிரச்சனை இருக்குது, உடலில் எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருக்குது, இது எல்லாமே இது இந்த ஒரு மந்திரத்தினாலையும் இந்த ஒரு அர்க்கியத்தினாலையும் தொடர்ந்து நீங்கள் சூரியனை பார்த்து கொண்டிருப்பதனாலையும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நீங்கும். இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லா மாதமுமே ஸ்பெஷல் தான், பட் இந்த ஒரு மாதம் ரொம்ப ஸ்பெஷல், அதனால் அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வாசல் மந்திரம்.
இந்த வாசல் மந்திரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பொதுவாகவே நம்ம வாசலில் ஏதாவது ஒன்றில் வந்து ஊதி விட சொல்லுவோம், ஏர் எலிமெண்ட் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று ஸ்ப்ரிங்கிள் பண்ண சொல்லுவோம், வாட்டர் மாதிரி, அது வந்து வாட்டர் எலிமெண்ட் அப்படிங்கிறதுனால. அல்லது விளக்கேற்றி வைக்க சொல்லுவோம், ஃபயர் எலிமெண்ட் அப்படிங்கிறதுனால. ஒன்று இல்லைன்னா தரையில் போடுங்க அப்படின்ற மாதிரியான சொல்லுவோம், நம்ம வந்து எர்த் எலிமெண்ட் அப்படின்றதுனால. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு எலிமெண்டல் பேஸ்டு தான். நாம் வந்து சும்மா வந்து ஒரு விஷயத்திற்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஆரம்ப காலம் முதலே நம்ம பிளாகில் எழுதுறதுலேருந்து என்னுடைய எந்த ஒரு பரிகாரங்களுமே அது மாதிரி வந்து ஒரு டீப் மீனிங் இல்லாத மாதிரி இருக்காது. அது உங்களுக்கு வழக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதிதாக ஒரு சில இந்த ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு சில கமெண்ட்லாம் போட்டுருக்காங்க. அதுக்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இந்த வாசல் மந்திரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பட்டை இருக்கு இல்லையா, பட்டையை பொடி பண்ணி வச்சுக்கணும். பட்டை வந்து சூரியனுக்கு உண்டானது. பட்டையை பொடி பண்ணி வைத்துக்கொண்டு அந்த ஏலக்காயை கொஞ்சம் பொடி பண்ணி வைத்துக்கொண்டு, இது பட்டை ஏலக்காய் ரெண்டுமே நீங்கள் வீட்டில் பொடி பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியில் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்றது இதோடைய பலனை குறைக்கக்கூடும். பல்வேறு ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் நீங்களே வாங்கி கொஞ்சம் பொடிச்சிருங்க, அது வந்து பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொடிக்கிறதுங்கிறது தூளாக பொடியாகணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு வந்து அந்த பட்டை அந்த மாதிரி நான் வீட்டிலேயே பொடிக்கும்போது ஃபுல்லாக பொடியாகிறது இல்லைன்னு ஒரு சில பேர் சொல்லக்கூடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுற்றியில் போட்டு அடிச்சிங்கன்னா தட்டினீங்கன்னா கூட ஓரளவுக்கு பொடி ஆகிட்டுனா கூட போதும்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து ஊதி விட வேண்டாம். இதை வந்து நீரில் கொஞ்சம் கலந்து அந்த நீரை கொஞ்சமாக போகிறோம். இப்போ ஒரு டம்ளரில் இத்தனோடு நீர் எடுத்துக்கோங்க. வாசக்கதவை காலையில் திறந்த உடனே கொல்லப்புறம் முதல்ல திறப்போம், அதுக்கப்புறம் வாசக்கதவை திறப்போம். அப்படி தானே, கொல்லப்புறம் அப்படிங்கிறதே இப்போ இல்லாமல் போச்சு. ஸோ இப்போ வந்து ஜன்னல் கதவை திறந்துட்டு, பின்பக்க ஜன்னல் கதவை திறந்துட்டு வாசக்கதவை திறப்போம் இல்லையா. வாசக்கதவை திறந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து கூட்டி விட்டுட்டு வாசல் தெளிப்போம். கூட்டி விட்டு வாசல் தெளிக்கிறவங்க, கோலம் போடுற பழக்கம் இருக்கிறவங்க அது முடிச்சுட்டு கூட இதை செய்யுங்க. அந்த பழக்கமே எனக்கு கிடையாது, என்னோடய ஃப்ளாட்டு, என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, கூட்டி மட்டும் தான் விடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இப்போ அதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ கதவை திறந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த ஒரு வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறணும். இதுக்கு முன்னால் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே அதிகமாக சொல்லணும். இதை கையில் வைத்துக்கொண்டு 27 முறை சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னாலே இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்போ தான் அது வந்து ஆகர்ஷணமாகும். இந்த மந்திரமானது ஓம் ஸ்ரீ சாய நமஹ, ஓம் ஸ்ரீ சாய நமஹ என்கிற மந்திரம் தான் இது. இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். கையில் வச்சுட்டு 27 முறை கண்டிப்பாக சொல்லணும். மனசுக்குள்ளே எவ்வளோ தடவை சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தெளிச்சு விடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். நீங்கள் ஃபுல்லாக தெளிச்சு விட வேண்டாம், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு துளி நீங்கள் கையில் வச்சுட்டு, ஒரு துளி இந்த சென்ஸ் ஒரு அந்த கையில் எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா போதும். வீட்டு வாசல் தெளித்து கோலம் போடுற மாதிரி நம்ம வந்து பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து எவ்வளோ முறை, இந்த மந்திரம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மந்திரத்தோடு நம்ம அந்த வாட்டரை கையில் வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது அதை விட இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க. அடுத்ததாக நாம் என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு மாதமுமே ஸ்வர்ண மந்திரம் சொல்லுவோம். தங்கம் வருவதற்கு இந்த மாதத்தில் என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம், எந்த மாதிரியான ஒரு திசையை நோக்கி நாம் அந்த மந்திரத்தினை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுமே நம்ம சொல்கிறது உண்டு இல்லையா. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை. ஸோ மேற்கு திசையில் நம்ம என்ன பண்ணணும், இதே தான். நம்ம வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு பால் இருக்கு இல்லையா, பால் நம்ம வந்து துளி பாலை வந்து நீர் எடுத்து நம்ம வந்து பாலை வந்து சந்திரனுக்கு அர்க்கியம் விடுங்கலாம் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க பௌர்ணமி டைமில். அது மாதிரி பாலில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு அந்த பாலில் அதே மாதிரி இதே தான் ஏலக்காய் தான். ஏலக்காய்க்கு இந்த ஒரு மாதம் அதிகப்படியான பலன். ஸோ ஏலக்காயோடைய பொடி ஒரே ஒரு துளி அதை போட்டுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த மந்திரத்தினை இதே மாதிரி மந்திரத்தினை சொல்லிவிட்டு மேற்கு பக்கம் பிரதான மேற்கு எதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பிரதான மேற்குன்னு பாருங்கள். பிரதான மேற்கில் நான் வந்து எனக்கு அதை படுக்கை அறை இருக்கிறது, அல்லது வந்து சில பேருக்கு வந்து டாய்லெட் இருக்குது, சில பேருக்கு வந்து அது பார்த்தோன்னா ஒன்றுமே அதில் வந்து அங்கே நான் செய்ய முடியாத சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு இடத்திலே உங்களுடைய ரூமில் ஏதாவது மேற்கு பகுதியிலே நம்ம வந்து இதை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தான் தாராளமாக அதில் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கையில் விட்டுருக்க வேண்டியது. இதை வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் ஸ்வர்ண தன தராய நமக என்கிற மந்திரத்தினை சொல்ல வேண்டியது. ஓம் ஸ்வர்ணத்தன தராய நமக, ஓம் ஸ்வர்ணத்தன தராய நமகன்னு எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு கையில் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் ஸ்வர்ணங்களும் நிறைய வர வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு மேற்கு நோக்கி அதை வந்து தெளித்து விட்டு ஒரு நமஸ்காரம் செய்து விட்டீர்கள் என்றால் போதுமானது. தினசரி இதை வந்து ஏதாவது ஒரு டைமில் செய்யுங்க. ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்க முடிஞ்சதுன்னா அந்த பர்டிகுலர் டைமில் வச்சுக்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமசிவாய. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதி கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497443. சங்கல்பம் செய்ய பூஜாஹோமம்.org.